உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் மண் பரிசோதனை ஏன் செய்யணும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை மண் பரிசோதனை செய்யணும், என்ன செஞ்சால் மண் வளமாகும், மண்ணில் கரிம சத்துனா என்ன, எவ்வளோ கரிம சத்து இருக்கணும், தமிழகத்தில் எவ்வளோ கரிம சத்து இருக்குது, சரிங்களா? அப்போ மண் நம்ம செய்கிற விவசாயத்தின் மூலிமா வளருதா இல்லையா, இது போன்ற தகவல்லாம் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுப்போம். இது பார்த்திங்கன்னா விவசாயத்தினுடைய மிக நுட்பமான தகவல்கள், அடிப்படை தகவல். இதில் நாம் மிஸ் பண்ணுறதுனால தான் நம்ம பயிரில் பார்த்திங்கன்னா போதுமான மகசூல் எடுக்கிறதுல லாபம் பார்க்க முடியாமல் போயிடுது. அதனால் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். எல்லோரும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், சரிங்களா? இது மண் பரிசோதனை சம்பந்தமான பதிவு. இது மண்ணை ஏன் பரிசோதனை பண்ணணுன்றது மிக முக்கியமான விஷயம், சரிங்களா? மண்ணை பரிசோதனை பண்ணணுன்னா மண்ணில் என்ன சத்துக்கள் தற்போதைக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன சத்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? யாரெல்லாம் மண் பரிசோதனை செய்யணும்? இப்போ என்னுடைய பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிலம் வாங்கியிருக்கவங்க நிச்சயமாக மண் பரிசோதனை பண்ணணும், சரிங்களா? இயற்கை விவசாயத்துக்கு மாறுறவங்க நிச்சயமாக மண் பரிசோதனை பண்ணணும், சரிங்களா? ஏன்னு காரணம் சொல்கிறேன். புதுசாக நிலம் வாங்கி நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் மண் பரிசோதனை செய்யும்போது மண்ணில் என்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் மண் பரிசோதனை மூலயமா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இரண்டாவது, இயற்கை வேளாண்மைக்கு வர்றவங்க நீங்கள் மண் பரிசோதனை செய்யும்போது என்ன ஆகுனா, இந்த பதிவை வைத்துக்கொண்டு முதல் பரிசோதனையில் என்ன சத்து குறைபாடு இருக்குது, என்ன சத்துக்கள் இப்போதைக்கு நிலைமையில் இருக்குது, தொடர்ந்து 3 வருடம் இயற்கை வேளாண்மை செய்ததுக்கு பிறகு 3ஆம் வருடம் திரும்ப ஒரு பரிசோதனை பண்ணுவீங்க. அந்த பரிசோதனையில் என்ன சத்துக்கள்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், நிச்சயமாக இதில் மண் பரிசோதனை மூலயமா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது, கரிம சத்தினுடைய அளவு சொன்னேன், சரிங்களா? இப்போ மண்ணுக்கு தேவை கரிம சத்து தான். மிக முக்கியமாக சொல்கிறது, இயற்கை வேளாண்மையில் கரிம சத்து அதிகமானாலே மண் பார்த்திங்கன்னா இயற்கையாக தன்னை வளப்படுத்திக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதற்கு ஒரு சின்ன விளக்கமும் நான் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ரசாயன உரத்தை பயன்படுத்துகிறோம். ரசாயன உரத்தில் பச்சை கட்டுறதுக்கு டேரெக்டாக யூரியா போடுறோம், சரிங்களா? யூரியா போடுறோம். நெல் பயிர் எடுத்துக்கோங்களேன், யூரியா போடுறோம். அப்புறம் அமோனியா போடுறோம், பொட்டாசியம் போடுறோம், சரிங்களா? இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைன்றது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது, சரிங்களா? அரசாங்கம் அறிவியல் ரீதியாக பரிந்துரை பண்ணக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கர் நெல் பயிருக்கு யூரியா 60 கிலோ நமக்கு தேவை, சரிங்களா? பொட்டாசியம் 25 கிலோ தேவை, அமோனியா 25 கிலோ தேவை. இது பரிந்துரைக்கப்பட்ட அளவு. இப்போது நம்ம போடுகிற ரசாயன உரத்தில் 50 கிலோ மூட்டை எடுத்துகிட்டு வரோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் போட்டு தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் போட்டு தான் போட்டிருக்காங்க. இது நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். பர்சன்டேஜ் போட்டு தான் நமக்கு உரம் கொடுக்குறாங்க. நம்ம 50 கிலோன்னு போடுறோம், அதில் 16% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 16% போட்ட உடனே என்ன ஆகுது, பயிர் பச்சையாகிடுது, சரிங்களா? அப்போ அந்த 16% மட்டும் எடுத்துக்கிட்டு பயிர் பச்சையாக வருதுன்னா, அப்போ ஏற்கனவே அதில் மண்ணில் எவ்வளோ யூரியா இருந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை கணக்கிடுறதுக்கு மறக்கிறதுனால தான் ரசாயன உரங்களை அப்படியே போடுறோம். அது என்ன ஆகிடுது, அதிகபட்சமான பச்சை நிறத்துக்கோ இல்லை வேறு நிறங்களுக்கோ ரசாயன மாற்றம் ஏற்படும் போது நோய் தாக்கத்துக்கும் பூச்சி தாக்கத்துக்கும் அதிகமாக ஏற்படுது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். இதே இயற்கை விவசாயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். இயற்கை விவசாயத்தில் கொடுக்கக்கூடிய எந்த உரங்களும் பார்த்திங்கன்னா நேரடியாக வளத்தை பயிர்களுக்கு கொடுக்காது. இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இயற்கை விவசாயத்தில் மண்ணுக்கு தான் உரம் கொடுப்போம், பயிர்களுக்கான உரம் கிடையாது. நீங்கள் மண்ணுக்கு உரம் கொடுக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் கொடுக்குற இயற்கை இடுபொருட்கள் நேரடியாக மண்ணில் கலந்து நுண்ணுயிர்களுடைய செயல்பாட்டினால பலவிதமான உருமாற்றம் பெற்று அது என்ன பண்ணும், சத்துக்களாக மாறும். இந்த சத்துக்களாக மாறி நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய பயிர்கள் பார்த்திங்கன்னா வேறு வழியாக அந்த சத்துக்களை உறிஞ்சி தேவையான சத்துக்களை எடுத்துக்குது. இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணும்போது எல்லா சத்துமே மண்ணில் இருக்கும். யூரியாவும் இருக்கும், அமோனியாவும் இருக்கும், பொட்டாசியமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரசாயன உரத்தை போடும்போது ஒவ்வொரு உரமாக கொண்டு போய் கொடுக்குறீங்க. பச்சை இல்லைன்னும் போது யூரியா போடுறீங்க, கிளப்பு எடுக்கலைன்னும் போது பொட்டாசியம் போடுறோம், கதிர் வைக்கலைன்னும் போது அமோனியா போடுறோம், பாஸ்பரஸ் போடுறோம். இது நம்ம பரிந்துரை பண்ணி போடுறோம். ஆனால் இயற்கை விவசாயத்தில் எல்லாமே அங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, தேவையானதை மட்டும் பயிர்களுக்கான அறிவை பயன்படுத்தி அது என்ன பண்ணுது, மண்ணிலேருந்து உறிஞ்சி எடுத்துக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா சரியான விதம்.
இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த பதிவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களுக்கு தேவையானது போக மீதி என்ன பண்ணும், மண்ணில் அப்படியே தங்கியிருக்கும். இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ரசாயனம் போடும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற கழிவுகள்னு சொல்லக்கூடிய அந்த வெடி உப்பு, சரிங்களா, ரசாயன உப்புகள் என்ன பண்ணும், மேல் மண்ணில் படிஞ்சிரும். இதில் மிக முக்கியமான பிரச்சனை மண்ணில் 2 நடக்குது. இயற்கை விவசாயத்தில் இயற்கை இடுபொருட்கள் நீங்கள் போடும்போது மண்ணில் கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை இடுபொருட்கள் என்ன பண்ணுன்னா, மண்ணில் கரைஞ்சி மண்ணினுடைய மேற்பரப்பில் நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தினால சத்துக்கள் சேமிக்கப்படும். இதே நீங்கள் ரசாயன உரத்தை போடும்போது அதில் இருக்க உப்புகள் என்ன பண்ணும், எந்த சத்துக்களையுமே வந்து மண்ணில் செயல்பட விடாமல் நுண்ணுயிர் பெருக்கத்தையே நிறுத்திடும். இதுக்கு உதாரணம் கருவாடில், நம்ம கருவாடு வந்து உப்பு போட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அப்போ என்னாவது எந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்குதுன்றத வேறு ஒரு பரிமாணத்தில் பார்க்கணும் அப்படின்னா, எந்த பொருளும் செயல்பட விடாது, இயற்கையில் எந்த பொருளும் அதன் மேலே செயல்பட அனுமதிக்காதுன்றது ஒரு மிக முக்கியமான தகவல் அதில் மறைஞ்சிருக்கு. அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரசாயன உரம் போடும்போது பயிர்களுக்கு சத்து எடுத்துக்குதோ இல்லையோ, மண்ணில் எந்த சத்தையும் செயல்பட விடாமலும் நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட விடாமலும் என்ன பண்ணுது, சத்துக்களை பூராவே நிறுத்தி வச்சிருது. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நாம் மண் பரிசோதனை பண்ணும்போது நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் கூடணும். மண்ணில் வந்து சத்துக்கள் குறையுது, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம மண் பரிசோதனை எடுக்கும்போது மண்ணில் சத்துக்கள் குறையுது அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோன்றதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு, அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய விதங்கள், பயிர்கள், இது மாதிரி விஷயங்கள் என்னென்ன பண்ணோம், மாற்றி அமைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், மேலும் மேலும் வளமான மகசூல் தரக்கூடிய பயிர்களை வந்து லாபம் பார்க்க முடியும். சரிங்களா? இதில் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6 வகையான மண்கண்டங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 6 வகையான மண்கண்டங்களையும் ஓவரால் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மண் வளமான மண் அப்படின்னு சொல்லணுன்னா அதில் குறைந்தது 4% கரிம சத்துக்கள் மேற்பரப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ 4% கரிம சத்து இருந்தால், அதற்கு மேலே இருந்தால் நம்ம அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா வளமான மண். இப்போ வளமான மண்ணுனா என்னென்னு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். வளமான மண் அப்படின்னா நீங்கள் எந்த பயிர் வச்சாலும் அது என்ன பண்ண, நல்லா விளையணும். 2வது விஷயம், மண் தன்னைத்தானே மறுசுழற்சி செய்து கொள்ளணும். நீங்கள் உரமே போடாத அளவுக்கு மண் என்ன பண்ண, தன்னைத்தானே மறு சீரமைப்பு செய்துக்கிட்டு தன்னைத்தானே வளமாக மாற்றிக்கணும். சரிங்களா? அந்த நிலைமைக்கு மண் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வளமான மண்ணுக்கான அடிப்படை ஆதாரம். அப்படி பார்த்தா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஓவரால் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2% குறைவாக தான் கரிம சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணே இல்லை அப்படின்னு தான் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இதே கேரளா, நமக்கு பக்கத்தில் இருக்க கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா 12% மேலே கரிம சத்து வச்சுருக்காங்க. அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வளமாக, நிலங்களும் வளமாக இருக்குது, தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வளமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ நம்ம மண் பரிசோதனை செய்யும்போது இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். மிக முக்கியமாக இந்த விஷயங்களை கடைபிடிச்சி தகவல்களை நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே வரணும். அப்போது நம்ம ரசாயன உரத்தை விட இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணும்போது மண் கண்டம் வளர்றது, மண் வளர்றது, மண்ணில் வளம் அதிகப்படுத்துறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சிக்க முடியும். நிகர லாபங்களை உங்களால் எடுக்க முடியும். அதிகமான மகசூலை பெற முடியும். நோய் இல்லாத, நஞ்சுகள் கலக்காத உணவு உற்பத்தியை உங்களால் பண்ண முடியும்னா, இந்த வழியில் நீங்கள் மண்ணை பாதுகாத்து மண்ணை வந்து அடையாளப்படுத்தினா மட்டும்தான் முடியும். அதற்கான பதிவு தான் இது. பதிவு முதன்முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். மற்றவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வெற்றிக்கான வழியை இதிலேருந்தே எடுத்துக்கலாம். சாகுபடி பண்ணுற முறைகளையும் சரி, உரங்களை பரிந்துரை பண்ணுற முறைகளையும் சரி, நமக்கு லாபம் வரக்கூடிய விஷயங்களை இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்வு செய்து பண்ணிக்கலாம். நன்றி.